ஐயா வணக்கம். சொல்லுங்கள். சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. சிம்மம் அப்படின்னு சொல்ல போகும்போது எதிரில்லா வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி படைத்தவங்க. சிம்மத்தினுடைய நிலப்பாடை இப்போ உள்ள சூழலுக்கு இந்த பயிற்சி மூலம் பார்க்கணுன்னு சொன்னால், 4ஆம் இடத்து சனி இது உண்டு இல்லைன்னு போட்டு பார்த்துடக்கூடிய ஒரு வேகம் படைத்த ஒரு சனி. எவ்வளவு தூரம் என்னென்ன நிலைகளில் நல்லது செய்திருந்தால் கூட இந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் வைராக்கியமாக தண்டனையை கொடுத்தே தான் தீருவார். அந்த ஒரு சூழலில் எதில் எடுத்தாலும் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காரிய காரணத்துலேயும் சரி, இருக்கக்கூடிய தொழிலை ரொம்ப கண்ணியமான முறையில் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க புத்திசாலித்தனமாக போனாங்கன்னா தப்பிச்சாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தடம்பரட்டு எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போயிடும். எது எடுத்தாலும் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. 2ல் கூறு வேறு இருக்கிறாரு. அவர் வாக்கு பலிதம் இல்லாத அளவில் சொன்னதை செய்ய முடியாமல் தர்ம சங்கடத்தை உண்டாக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலுமே ஒரு எச்சரிக்கை தேவை. எப்படி பார்த்தாலுமே இல்லறத்தை நோக்கணும்னா இல்லறத்தில் விட்டு கொடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக தேவைப்படுது இந்த காலகட்டத்தில். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்தால் தான் குடும்பம் நல்ல முறையில் நிலைப்பெறும். எப்படி நிலைப்பெறும்னு சொன்னால், தடுப்பமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மனதை புண்படுத்தி கடைசி வரையிலும் அடித்தாலும் ஆறிடும், சொல்லு மாறலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீங்காத ஒரு புண்ணை உண்டாக்கிடும். நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறுது. அது மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரலினுடைய வலிமைக்கு தகுந்தபடி சிக்கலை உண்டாக்கிட்டு போயிடும். அதனால் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த சூழல்லையும் மனைவிக்கிட்ட இருந்து அதிக தூரம் ஆகாத அளவுலையும் ரொம்ப நெருக்கம் போகாத அளவுலையும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். ஆணாக இருந்தாலும் ஆண் ராசிக்காரங்க, பெண்ணாக இருந்தாலும் பெண் ராசிக்காரங்களுக்கு இது 2 பேருக்குமே பொருந்தும். எந்த ஒரு தொழிலில் இப்போ இருக்கிறீங்களோ அதில் திறமையாக போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புது தொழில் தொடங்கிறதுக்கோ அல்லது மற்றவங்க பேச்சு கேட்டு அவங்க கூட்டு தொழில் தொடங்கிறதுலையோ எந்த கவனமும் செலுத்த வேணாம். கண்டிப்பாக நட்டத்தை தான் சந்திப்பீங்க, லாபம் கிட்டாது. இருக்கிறத இழந்துடக்கூடாது. அதனால் சொல்கிறேன், சிறப்பான முறையில் பிள்ளைங்களினுடைய நிலையில் கவனம் தேவைப்படுது. பிள்ளைங்கள் வியாதியிலையோ மற்ற கல்வியிலையோ பின்னோக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக அதுங்களை கவனமாக பார்த்து கொண்டுட்டு போகிறது தாய் தந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாகும். அந்த கவனம் ரொம்பவும் தேவை. உடல் வியாதிகள் வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக மருந்துகளை சாப்பிட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும். அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அது ஆரோக்கியம் பெறும். நட்பை ரொம்ப நெருக்கமாக புது நட்பை போயிடாமல் இருக்கிற நட்பையும் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்காமல் அளவோடு பழகி அளவோடு போனீங்கன்னு சொன்னால் அற்புதமாக வாழ்க்கை அமையும். பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்குது. அதை வச்சு எதையும் செஞ்சுக்க முடியும் உங்களால். அந்த வருவாய்க்கு தகுந்தபடி செலவுகளை இழுத்து சிக்கலான ஒரு நிலையில் விட்டு ரொம்ப மன சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. மன சஞ்சலம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த மாதிரி சஞ்சலத்தை உண்டாக்கிடும். எச்சரிக்கை தேவை. நல்லபடியாக இந்த ராசி இந்த சனி பெயர்ச்சியால் நல்லதை செய்யலை அப்படின்னாலும் கெட்டதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரிகாரம் சொல்லப்போனால் கந்த செட்டி கவச்சர் மஞ்சன பரிகாரம் இதுக்கு கிடையவே கிடையாது. அதை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு உயர்நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது. ரொம்ப சிறப்பான பரிகாரம் அது. கந்த செட்டி கவசம் காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு சடாட்சாரத்தினுடைய ஒரு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்த வண்ணமே இருக்கும். கரங்கள்லாம் சாண்டப்படும்.
எல்லா கிரகமுமே உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பரிகார முறை இது. இப்போ எல்லா பரிகாரத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ மனம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதில் லயிக்குதோ காரியத்தில், நம்ம உழைப்பு தான் தெய்வத்தால் ஆகாது நன்றி சிறிதனும் உடல் மெய்வருத்த கூலி பெறும் அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாத காரியத்தை கூட உங்கள் உழைப்பால் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதனால் மன உறுதியோட உழைப்பில் கவனம் செலுத்துங்க. நல்லா இருப்பீங்க. நன்றிங்க.